இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே இயேசு அழகான ஒரு உவமையை சொல்லுகின்றார். இந்த உவமையில் அவர் சொல்ல வருகின்ற கருத்துக்களை நம்முடைய வாழ்வில் நாம் எப்படி ஒப்புமைப்படுத்தி பார்ப்பது என்று நாம் இன்றைய நாளிலே பார்க்கலாம். விதைக்கும் உவமையை சொல்லுகின்றார். அந்த விதையை தூவப்படுகின்றது. இந்த விதை எங்கெல்லாம் தூவப்படுகின்றது? வழியோரம், அதாவது ரோட்டோரத்திலே. இரண்டாவது பாறையிலே. மூன்றாவது முச்செடியின் நடுவிலே. நான்காவது நல்ல நிலத்திலே. இந்த 4 நிலைகளும் நம்முடைய வாழ்விலும் நாம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. வழியோரத்தில் வீசப்பட்ட விதைகள். அங்கே வழியோரத்தில் வீசப்பட்ட விதைகளை பறவைகள் எடுத்துச் சென்றது என்று நாம் வாசிக்க கேட்கின்றோம். இது எதை குறிப்பிடுகிறது என்றால், கல்லான மனது. அதாவது எதையும் கேட்க நான் தயாராக இல்லை, இறை வார்த்தையை நான் கேட்பதற்கு தயாராக இல்லை. பொதுவாக இது போன்ற மனிதர்கள் திருப்பலிக்கு வருவதுண்டு. ஆலயத்தில் அவர்கள் வெளியே வந்து உட்கார்ந்திருப்பார்கள். உட்கார்ந்திருந்து விட்டு திருப்பலியில் என்ன நிகழ்கிறது என்பதை பற்றி யோசிக்க மாட்டார்கள். அங்கே வந்து அமர்ந்து விட்டு அலைபேசியை பார்த்து கொண்டு, அலைபேசியில் ரசித்து கொண்டு, அலைபேசியோடு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இவர்கள் எந்த ஒரு வார்த்தையும் உள்வாங்க மாட்டார்கள். கல்லான மனம் கொண்டவர்கள். கல்லான இதயத்தோடு இருக்கின்ற அந்த சூழலிலே எந்த இறை வார்த்தையும் அவர்களுக்குள் செல்லவும் செல்லாது. ஆகவே அது விதைக்கப்படாமலே போய்விடுகிறது. இரண்டாவது நிலை, பாறையில் விதைக்கப்பட்ட விதைகள். பாறையில் தூவப்படுகின்றது. ஆக அது எப்படி என்றால், இப்போ சிலர் வந்து ஜெபக்கூட்டங்களுக்கு போவாங்க, தியானங்களுக்கு போவாங்க, அல்லது ஒரு நல்ல ஒரு கரிஸ்மேட்டிக் திருப்பலி இது போன்ற நிலைகளில் பங்கெடுத்து விட்டு வருகின்ற பொழுது சூப்பர் எக்ஸைட்டடாக வருவாங்க. மகிழ்ச்சியாக, ஆடா ஒரு ஃபங்க்ஷன் போனேன், ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு போனேன், அருமையாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, ஆண்டோடைய வார்த்தையை நான் கேட்டேன் அப்படின்லாம் சந்தோஷமாக இருப்பாங்க. திடீர்னு அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த புதுசாக கிடச்ச அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம் காணாமல் போயிடும். அவங்களால நிலைச்சு நிற்க முடியாது. காரணம், அங்கே வந்து எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களே ஒழிய அந்த விசுவாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அதுதான் பாறையில் விழுந்த விதை. ஏனென்றால் அங்கே அந்த வேரானது ஆழப்படுத்தப்படவில்லை, மேலோட்டமான ஒரு நிலையில்தான் இருந்தது. மூன்றாவது முச்செடி. முச்செடியில் இருக்கின்ற அந்த விதை என்பது அதாவது ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், நல்லது செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்று ஆசைப்படுவார். பல ஆசைகள் இருக்கும். ஆனால் இந்த ஆசைகள் எல்லாம் அவர்களுடைய வேறு ஆசைகளால் மிதிக்கப்படுகின்றன. வேலையை பற்றியுள்ள ஆசைகள், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று உள்ள ஆசைகள், உலக இன்பத்தினால் ஏற்படுகின்ற ஆசைகள், அதுபோன்று இந்த உலகத்தின் மீது உள்ள ஈர்ப்பு, பொருட்கள் மீது உள்ள ஈர்ப்பு, இவைகள் அவர்களுடைய விசுவாசத்தை நெருக்கி சாகடித்துவிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த ஆசைகள் கூட நிராசையாக பார்க்கப்படுகின்றது. அந்த ஆசைகள் மிதிக்கப்பட்டு சாகடிக்கப்படுகின்றன. 4வது நிலம் நல்ல நிலம். அதாவது விவிலியத்தை வாசிக்கின்றவர்கள், தியானிக்கின்றவர்கள், ஜெபிக்கின்றவர்கள், அதை வாழ்வில் நடைமுறைப்படுத்துகின்றவர்கள். அதாவது உதவி செய்வது, மற்றவர்களுக்கு செவி மடுப்பது, அன்பு செலுத்துவது, காயப்படுத்தாமல் இருப்பது, பலவீனத்தோடு இருப்பவர்களுக்கு உதவி புரிவது, இதுபோன்று இன்னும் பல. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடம் கேட்டிருக்கின்ற அனைத்து விழுமியங்கள், அந்த விழுமியங்களின் அடிப்படையில் சொல்லுவது மட்டுமில்லாமல் செயலில் வாழக்கூடிய மனிதர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாக இருக்கின்றார்கள். இப்பொழுது நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் எந்த நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையாக இருக்கின்றேன்? வழியோரம், அதாவது கல்லான இதயம் கொண்டவனாகவா? பாறையில் விதைக்கப்பட்ட, அதாவது ஜெபக்கூட்டம் நடக்கின்ற பொழுது அந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக இருந்துவிட்டு பிரச்சனைகள் வந்தவுடன் துவண்டு போகின்ற மனிதனாகவா? அல்லது முச்செடியில் ஆசைகள் இருக்கின்றது, ஆனால் அந்த ஆசைகளை விட கடவுள் மீது உள்ள பணி செய்கின்ற பணியின் மீது இருக்கின்ற ஆசைகளை விட மற்ற ஆசைகள், உலக ஆசைகள் அதிகமாக வருகின்றதா? அல்லது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை போன்று ஆண்டவருடைய வார்த்தைகளை வாழ்வாக்கி அதை பிறரிடத்தில் பகிர்கின்ற ஒரு மனிதனாக இருக்கின்றேன். நான் சிந்தித்தவர்களாக இந்த நாளிலே நமது குடும்பத்தை இறைவன் கரத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.